Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about plus 2 computer application for chapter 12 DNS domain name system. Domain name system. So in the domain name system பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபோர்த் வீடியோவை நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த லாஸ்ட் கிளாஸ் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ரூல்ஸ் ஆஃப் டொமைன் நேம்ஸ், basic rules of domain names and generic top level domain names, generic top level domain name and country top level domain names, and then name servers, the types of name servers அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் for the last classல. So in this class we are going to discuss about zone அப்படின்னு சொல்கிறாங்க. what do you mean by zone அப்படிங்கிறது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த என்டையர் நேம் ஸ்பேஸ் இஸ் டிவைடட் இன்டு மெனி டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். ஈவன் தோ என்னுடைய நெட்வொர்க்கிங் ப்ராசஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பேஸ் டிவைடட் இன்டு மெனி டிஃப்ரெண்ட் ஜோன்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அதாங்க சொல்கிறாங்க த என்டையர் நேம் ஸ்பேஸ் இஸ் டிவைடட் இன்டு மெனி டிஃப்ரெண்ட் ஜோன்ஸ். இட் இஸ் த ஏரியா up to which the server has access. It is the area up to which server has access அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஏரியா அண்ட் என்னுடைய சர்வர் எப்படி ஆக்சஸ் ஆகும், என்னுடைய நெட்வொர்க் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத இங்கே டிஃப்ரெண்ட் ஜோனாக பிரிச்சுருக்காங்க. அதான் நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. Zone is defined as a group of contiguous domains. இந்த ஜோன் அப்படிங்கிறது என்னென்னா ஈவன் டிஃபைன் ஜூன் அப்படிங்கிறது கூட ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஜூன். ஸோ இப்போ டூன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ குரூப் ஆஃப் கான்டிகுவஸ் டொமைன் அண்டு சப் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா கான்டிகுவஸ் டொமைன் அண்டு சப் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதாங்க சொல்கிறாங்க ஜூன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ குரூப் ஆஃப் கான்டிகுவஸ் டொமைன் அண்டு சப் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். if the zone has a single domain, in case zone வந்து எனக்கு single domain இருந்தது அப்படின்னா the zone and the domain are the same அப்படின்னு சொல்கிறாங்க. zone and the domain are the same process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ domain இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இது ஒரு டிஃபைன் ஜூன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு 2 மார்க் கொஸ்டின் எழுதுங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனே எனக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேராகிராஃபில் எவரி ஜோன் ஆஸ் த சர்வர் விச் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எவரி ஜோன் ஆஸ் த சர்வர் விச் கண்டைன்ஸ் எ டேட்டாபேஸ் கால்டு ஜோன் ஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டாபேஸ் கால்டு ஜோன் ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எவரி ஜோன் ஆஸ் த சர்வர் விச் கண்டைன் எ டேட்டாபேஸ் கால்டு ஜோன் ஃபைல். ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒரு 1 மார்க்கு. யூஸிங் த ஜோன் ஃபைல் த டிஎன்எஸ் சர்வர் ரிப்ளைஸ் டு த queries about host in its zone. queries host in its zone அப்படின்னு சொல்கிறாங்க. there are 2 copies of zone file available. master file and slave file அப்படின்னு சொல்கிறோம். ஒன் வாஸ் அ மாஸ்டர் ஃபைல் அண்டு ஸ்லவ் ஃபைல். 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். இது உங்களுக்கு பார்த்துக்கோங்க. how many types of zone files are available அப்படின்னா 2 types of zone file. one is a master file, another is a slave file அப்படின்னு சொல்கிறாங்க. figure 12.19 அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் recap. A domain is a single node of domain namespace. ஒரு domain அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா it is a single node of domain namespace அப்படிங்கிறோம். A zone is a subset of the domain namespace generally stored in a file அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்னுடைய ஜூன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது சப்செட் ஆஃப் த domain namespace generally stored in a file அப்படின்னு சொல்கிறாங்க. generally stored in a file. after
domain namespace is an entire collection அப்படின்னு சொல்லுவாங்க. domain namespace is a entire collection and domains, subdomains and zones அப்படின்னு சொல்லுவாங்க. domains, subdomains, zones அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அதனுடைய ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. நேம் சர்வர் மேனேஜஸ் த டேட்டாபேஸ் ஆஃப் டொமைன் நேம். என்னுடைய நேம் சர்வர் எதை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா database of domain names. Name server manages the database of domain names and corresponding IP addresses என்னோட IP address வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா இது ப்ராசஸ் நடக்கும். A server can contain more than one zone files அப்படின்னு சொல்கிறாங்க. A server can contain more than one zone ஃபைல் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய சர்வரில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா மோர் தேன் ஒன் ஃபைல் அவைலபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எ ஜோன் கேன் கண்டைன் மோர் தென் ஒன் சப் டொமைன். இந்த ஜோனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இன்சைடில் மோர் தென் ஒன் கண்டைன் மோர் தென் ஒன் சப் டொமைன் எனக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் என்ன சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. இதர் ஜூன் அண்டு டொமைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் அ ரூட். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரூட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா COM அண்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ ரிட்டர்ன் வைக்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய டொமைன் MHHE அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா என்னுடைய டொமைன். ZONE அண்டு டொமைன் அப்படிங்கிறது இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறது தான் என்னுடைய ஜூன் அண்டு டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ரீசால்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசால்வர், வாட் டு யூ மீன் பை ரீசால்வர்? ஸோ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே ரீசால்வருடைய ஒர்க் என்ன, இங்கே நம்மளுடைய டொமைன் ப்ராசஸில் ரீசால்வருடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டொமைன் நேம் சிஸ்டம் இஸ் எ கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன். இது எது ரிலேட்டட் பார்த்திங்க அப்படின்னா இந்த டொமைன் நேம் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன் இஸ் அ கிளைண்ட் அண்ட் சர்வர் அப்ளிகேஷன். எ ஹோஸ்ட் சிஸ்டம் நீட் டு மேப் டொமைன் நேம் டு IP addresses ஆர் வைஸ் வர்சா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ஹோஸ்ட் சிஸ்டம் நீட் டு மேப் டொமைன் நேம் டு IP addresses ஆர் வைஸ் வர்சா அக்கார்டிங் டு த கால் அண்ட் த work is done by resolver. Even though according to the call and that work is done by resolver. In case of என்ன சொல்கிறோம், a host system need to map domain name. என்னுடைய டொமைன் நேமை நான் மேப் பண்ணோம் எனக்கு தேவை அப்படிங்கிறப்போ இன்கேஸ் IP addresses or vice versa according to call and that work is done by resolver. இந்த ஒர்க்கை யார் டன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசால்வர் எய்தர் ஆஸ்க் சர்வர் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன். ரீசால்வர் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் சர்வர் டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் அபவுட் IP addresses. என்னோட இந்த ரீசால்வர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த IP addresses இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன பண்ணுவாங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. if it doesn't find any information even though இதில் எனக்கு என்ன பண்ண முடியாது, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, then it sends the request to other server. இது என்ன பண்ணும் அப்படின்னா to send the data or information இதெல்லாம் சொல்கிறாங்க. then it sends the request to other server and so on. so if doesn't find any information, எப்போ இந்த ரீசால்வர் என்னால் IP address மூலிமா என்னால் கண்டுபிடிக்க முடியலங்கிறப்போ then it sends a request to other server and so on. அதர் சர்வர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, என்னோட ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் த ரீசால்வர் ரிசீவ்ஸ் த மேப்பிங் ப்ராசஸ். என்னோடய ரீசால்வர் எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய ப்ராசஸுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற அல்லது சிக்னல் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ இட் செக்ஸ் வெதர் இட் இஸ் அன் எரர் ஆர் ரீசொல்யூஷன் மேப்பிங். இப்போது அதில் எனக்கு எரராக இருக்கா அல்லது அதை ரீசொல்யூஷன் பண்ண முடியுமா மேப்பிங் அண்ட் ப்ரொவைட்ஸ் results according to that அப்படின்னு சொல்கிறாங்க. provide results according to that. எனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா ப்ரொவைட் பண்ண முடியும். ஒர்க்கிங் ஆஃப் பேசிக் DNS. அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது
ஒரு diagramatical representation workflow of basic DNS எப்படி ஒர்க் ஆகும், how it is work அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஈவன் தோ மெயின் ஆஃப் ரூட் சர்வர், ஓஆர்ஜி சர்வர், டிஎன்எஸ்சிஆர்டி சர்வர், இது எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா முன்ன. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ரூட் சர்வரோடக்கு பார்த்திங்க அப்படின்னா டோன்ட் நோ எதுக்கு ஓஆர்ஜி சர்வருக்கு ரூட் சர்வருக்கு எனக்கு எது தெரியாது அப்படின்னா இந்த அட்ரஸ் தெரியாது, அதான் இங்கே டோன்ட் நோன்னு கொடுத்துருக்காங்க. tnscrt.org சர்வருக்கான அட்ரஸ் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா www.tnscrt.org is at 198.71.57.84 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன ஆகும், you can call to local server even though user sending or the server to send the information where to decide அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் சர்வர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிசால்வர். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே அந்த ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசர் என்ன பண்ணுவாங்க, ரிசால்வ்லேருந்து இங்கே லோக்கல் சர்வர் கொடுப்பாங்க, லோக்கல் சர்வர்லேருந்து என்ன பண்ணுவாங்க என்னுடைய மெயின் அட்ரஸ் ஆஃப் சர்வருக்கு கொடுப்பாங்க. சரி, இதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய ஒர்க் ஃப்ளோ ஆஃப் பேசிக் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் ஃப்ளோ ஆஃப் பேசிக் டிஎன்எஸ். நான் அதுக்கடுத்து இது கொடுத்துருக்கிறது பாருங்கள் என்னென்னு. ஸோ அதுக்கடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா do you know ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த do you knowல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ the resolver is a program அப்படிங்கிறாங்க. resolver அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா is a one program which is responsible for initiating the translation of your domain name into an IP address. அது என்ன டொமைன் நேமை என்னவா மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐபி அட்ரஸஸாக மாற்றும் போது since a resolver is stored in host, resolver is stored in where அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோஸ்ட்டில், there is no need of any protocol to form a connection between the resolver and the user program அப்படின்னு சொல்கிறாங்க. to resolve the user and the programmer. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா how DNS works அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் பார்த்தோம். இந்த டாபிக் அடுத்தது தான் இந்த டயக்ராம். ஸோ how DNS works when user enters URL consists of protocol domain name. even though யூசர் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க இதை ஆக்டிவேட் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்போது URL consists of protocol domain name, folder name, file name. In the browser, the system first checks its DNS caches for the corresponding IP addresses. என்னுடைய இதில் ப்ரௌசரில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய யூசர் டு என்டர்ஸ் அவர் URL IP அட்ரஸ். URL அப்படின்னா அந்த URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஓகே அட்ரஸ் நான் டைப் பண்ணும்போது என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, ப்ரோட்டோகால், டொமைன் நேம், ஃபோல்டர் நேம், ஃபைல் நேம். ஸோ இட் செக்ஸ் DNS catch for the corresponding IP addresses. If the addresses is found in the cache, the information is retrieved from cache. cacheலேருந்து எனக்கு என்ன ஆகும்னா வாஷ் ஆகும். If not, then the system needs to perform DNS query அப்படின்னு சொல்கிறாங்க. If not, then the system needs to perform DNS query. The system needs to query the resolver about the IP addresses. இந்த resolver என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னுடைய IP addresses from internet service providerக்கு எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருவாங்க. அதுதாங்க ISP அப்படின்னு சொல்கிறாங்க. ISPயோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈச் resolver has its own cache and if it is found in that the
information is retrieved, in that the information is retrieved. If not, then the query is passed to next domain. The query is passed to next domain அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப் சர்வர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வெப் சர்வர் என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க, டூ யூ நோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூ யூ நோ பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டூ யூ நோவில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா, வெப் சர்வர் இஸ் அ ப்ரோக்ராம் ரன்னிங். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வெப் சர்வர் அப்படிங்கிறது என்னென்னு சொல்லியிருக்கோம், ஒரு ப்ரோக்ராம் ரன்னிங் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டெடிகேட்டட் மெஷின் விச் ஹேண்டில் த queries of www ensure server is used to host the website and deliver the content of website using HTTP. இந்த கண்டென்ட் எல்லாம் நான் எப்படி எனக்கு டெலிவரி பண்ணுறேன், எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்னா, using the website as HTTP. While typing the URL in browser, the browser send the URL to DNS. Send where அப்படின்னு பார்த்தீங்கன்னா URL to DNS. After getting an IP addresses from DNS. After getting an IP addresses from DNS, it sends the request to the web server with IP address. It sends the request to the web server with IP addresses. Now the content of website appear on browser. Now the content of website appear on browser அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வர் TLT டாப் லெவல் டொமைன். DLT அப்படிங்கிறது என்னென்னா டாப் லெவல் டொமைன். நான் அண்டர்லைன் பண்ணி வைக்கிறது எல்லாமே உங்களுடைய புக்கில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க ப்ராப்பராக. which reviews the request and direct query to name servers அப்படின்றாங்க. என்னுடைய direct name query servers ப்ராசஸ் ஆகிறது. associated with a specific domain. இது எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா, associated with a specific domainல எனக்கு என்ன ஆயிருக்குன்னா கிரியேட் ஆகிருக்கும். until the query is solved it passed to next level. Until query solved it is passed to next level domain அப்படின்றாங்க. என்னது next level. at last mapping and record are returned to resolver who checks whether the return value is recorded or the error. The return value was recorded or an error. Then the resolver returns the record back to the computer browser which is viewed in the user அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which is viewed in the user. after என்ன பண்ண முடியும்னா, என்னோட யூசர் அதை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. நான் அதுக்கடுத்து ஒரு do you know ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். IANA is an affiliated authority of ICANN. IANAN does the overall management of DNS route. இது இந்த ஓவரால் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸை யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த IANAN ICANN அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவரால் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி. இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த IANA உடைய எக்ஸ்பர்ட்ஸு. இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. IANAN takes care of a number of key aspects of the DNS including the root zone and the domain int and .arpa. https www.iana.org. The WHOIS is a series of ICANN. It is a free publicly available directory containing the detail of registered domain names and the owner registrations. https://icann.org.in அப்படிங்கிறத என்னுடைய ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவரையிலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெசனில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் வந்து ப்ராசஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க.
ஸோ இதில் ஒவ்வொரு 2 மார்க் கூட வரலாம், ஒரு 3 மார்க் கொஷின் கூட இந்த பேக்கில் இருக்கிறது அந்த பாசிட்டிவ் நம்பர்லேருந்து உங்களுக்கு வரும். டொமைன் நேம் சிஸ்டம், ஐபி அட்ரஸஸ், IPv4 அட்ரஸஸ், IPv6 அட்ரஸஸ், URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இதை பற்றின டீட்டெயில். URL is made up of 4 parts. இதெல்லாம் 2 மார்க் கொஷின் வைக்கலாம். URL made up of 4 parts. Explain. Relative URL contains only folder. There are 3 important components. Namespace. இதெல்லாம் 2 மார்க் கொஷின், 1 மார்க் கொஷின் வைக்கலாம். Label define. namespace, domain namespace, DNS. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா name server, programs, zoom continuous, resolver client. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாசரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த வேர்ட்லேருந்து எனக்கு என்ன பண்ணலான்னா ஒரு 2 மார்க்காக டிஃபைன் DNS, டிஃபைன் IP அட்ரஸஸ், டிஃபைன் URL, டிஃபைன் நேம் ஸ்பேஸ், டிஃபைன் டொமைன் நேம், டிஃபைன் நேம் சர்வர், டிஃபைன் எக்ஸ்பாண்டர், டிஃபைன் ICANN, IANA, த ரீசால்வர், DLT அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு 1 மார்க்லாம். சரியா? ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1 மார்க் கொஷின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம், செகண்ட் ஒன்னுக்கு பார்த்திங்கன்னா A and B, தேர்ட் ஒன்னுக்கு 1 மார்க் ஆன்சர் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன்னுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 128. ஃபோர்த் ஒன்னுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா C, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஃபிஃப்த் ஒன்னுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா A2. சிக்ஸ்த் ஒன்று ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 63. செவன்த் ஒன்று ஆன்சர் பார்த்திங்கன்னா .B ஆப்ஷன். எயித்து ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சர்வர். நைன்த் ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டொமைன். டென்த்து ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜூன். 11th ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா B, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். 13th ஒன்றுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 12th ஒன்றுக்கு டாப் லெவல் டொமைன், D ஆப்ஷன். 13th ஒன்றுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா B ஆப்ஷன். 14th ஒன்றுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா B. ஸோ இந்த 1 மார்க் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நான் அந்த மெட்டீரியல் அனுப்புனதை வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். இந்த கிளாஸ் இது வரலும் போட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.